ஆனால் விஜய் டிவியில் ஒரு 2 ஷோ ஒன்று நடக்குது. ஒன்று காமன் மேன் அப்படின்னு ஒரு ஷோ, இன்னொன்று வந்து செகண்ட் லவ் அப்படின்ற ஒரு ஷோ ஒன்று நடக்குது. இப்போ இந்த காமன் மேன் என்னென்னா, பிக் பாஸில் வந்து செலிபிரிட்டிஸை தான் கொண்டு போனாங்க. இப்போது வந்து நார்மல் நம்மளை மாதிரி பொதுஜன மக்களை உள்ளே கொண்டு போய் அது ஒரு ஷோவாக பண்ணுறாங்க. அது மிகப்பெரிய எதிர்வினையை சந்திச்சிட்டு இருக்கு. நீங்கள் எப்படி நான் பார்க்குறீங்க? இல்லை, அது பொதுமக்கள்னா பொதுமக்கள் இல்லை, அதுக்கு செட் பண்ணியிருக்காங்க. அவங்க விஜய் டிவிக்காரங்களே செட் பண்ணி கலாச்சார சீரழிவாக தான் நீங்கள் பார்க்கணும். எல்லாமே நாதாரித்தனம் தான் அங்கே அதிகமாக இருக்குது இல்லைங்களா? அதில் பார்த்தீங்கன்னா அதிகமாக போதை வஸ்துகள் பயன்படுத்தக்கூடிய நபர்களாக, அது ஆண் பெண் இருபாலருமே பார்த்தீங்கன்னா போதை வஸ்து பயன்படுத்தக்கூடிய நபர்களாக தான் அது அங்கே இருக்காங்க. அதுக்கு அவங்க அலோவ் பண்ணாங்க. ஏற்கனவே சுசித்ரான்ற ஒரு பெண் எல்லாத்தையும் போட்டு உடைச்சிது. இப்போ அதில் 2 ஜட்ஜஸ் இருக்காங்க. ஒன்று வந்து ஓவியாவும், இன்னொன்று வந்து மாயாவும். இல்லை, இப்போ அதாவது அந்த மாயான்றவங்க அவங்க எல்ஜிபிடிக்யூன்னா என்னன்னு தெரியுங்களா? அது முழுக்க போதை வஸ்துகளுடைய ப்ரொமோஷனுக்காக உருவாக்கப்பட்டது. நாளைக்கு இதே உணர்வு சம்மந்தப்பட்ட விஷயம் அப்போ பொண்ணுக்கிட்ட உறவு கொள்ளணும்னு விரும்புகிறான், அதுக்கு நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்களா? அப்போது ஒட்டுமொத்த இந்த கலாச்சாரத்தை சீரழிக்கக்கூடிய விஷயங்கள். ட்ரக்ஸு போடலன்னு சொன்னால் அவனுக்கு அப்படி ஒரு கீழ்த்தரமான எண்ணம் எவனுக்குமே வராது. அப்போ இந்த எல்ஜிபிடிக்யூவே பார்த்தீங்கன்னா போதை வஸ்துக்களை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இது ஒரு விதமான ஒரு விளம்பரம் தான். அது அவங்க பொறுப்பு திறப்பு கொடுத்துட்றாங்களே. பொறுப்பு திறப்பு கொடுத்துட்டீங்க, நீங்கள் எதோ ஒன்றும் வெளியிடலாமா? நல்லா காசு சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணு இல்லை 4 இங்கேயே இன்னும் 2 பெண்களை உட்கார வச்சுக்கிட்டு என்ன வேணால் பேசலாமா? ஒரு பொண்ணு நைட்டி போட்டுட்டு அந்த ஷோக்கு வந்துடுறாங்க. அப்போது நைட்டி போட்டுட்டு உங்களுக்கு எந்தெந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லி இந்த ஜட்ஜஸ் கேட்குறாங்க. நாளைக்கு ஜட்டி பாடி போட்டு உட்கார வச்சு கூட வாய்ப்பு இருக்குன்றது. அப்போது இந்த விஜய் டிவியில் தொடர்ந்து ஏற்கனவே நீங்கள் பாருங்கள், அந்த விஜய் டிவியே பாருங்கள், கஞ்சா பவுடர் இல்லாமல் ஒருத்தனும் பேச மாட்டான். நான் வேணால் அடித்து சொல்கிறேன். மாயோன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட பேசுகிறதுக்கு தடாரை மன்னன் தான் இருக்காங்க. வாங்க பேசலாம். என்ன வணக்கம். வாங்க. ஆனால் விஜய் டிவியில் ஒரு 2 ஷோ ஒன்று நடக்குது. ஒன்று காமன் மேன் அப்படின்னு ஒரு ஷோ, இன்னொன்று வந்து செகண்ட் லவ் அப்படின்ற ஒரு ஷோ ஒன்று நடக்குது. இப்போ இந்த காமன் மேன் என்னென்னா, பிக் பாஸில் வந்து செலிபிரிட்டிஸை தான் கொண்டு போனாங்க. இப்போது நார்மல் நம்மளை மாதிரி பொதுஜன மக்களை உள்ளே கொண்டு போய் அது ஒரு ஷோவாக பண்ணுறாங்க. அது மிகப்பெரிய எதிர்வினையை சந்திச்சிட்டு இருக்கு. நீங்கள் எப்படி நான் பார்க்குறீங்க? இல்லை, அது பொதுமக்கள்னா பொதுமக்கள் இல்லை, அதுக்கு செட் பண்ணியிருக்காங்க. அவங்க விஜய் டிவிக்காரங்களே செட் பண்ணி கலாச்சார சீரழிவாக தான் நீங்கள் பார்க்கணும். இதெல்லாம் கலாச்சார சீரழிவு ஏன்னு சொன்னீங்கன்னா, அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு குடும்பத்தோடு உட்காந்து பார்த்து அல்லது ஏதோ கற்றுக்கிற மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இல்லை. எல்லாமே நாதாரித்தனம் தான் அங்கே அதிகமாக இருக்குது இல்லைங்களா? அந்த ஷோனுடைய இதுவே. அப்போது என்னன்னு சொன்னீங்கன்னா, இது ஒரு விதமான நெரேட்டிவ் செட் பண்ணுறாங்க. இன்றைய வாழ்க்கை இப்படி தான் வாழணும், வாழுங்க நீங்களும் அப்படின்னு அவங்களாம் உருவாக்குறாங்க. அதை ஏதோ பொதுமக்கள்னு சொன்னால் உண்மையிலே பொதுமக்களை கூப்பிட்டு வந்து அவங்களுடைய நேச்சுராலிட்டி வெளிப்படுத்துறதுன்றது வேறு. புரியுதுங்களா? ஒவ்வொருத்தர் இப்போ 24 மணி நேரமும் கேமராக்கு முன்னாடி ஒரு பொதுமக்கள் எப்படி இருக்காங்க, அவங்களுடைய அன்றாட இது எப்படி அவன் போகிறான், அவன் என்ன பண்ணணும்னு நினைக்கிறான், அது வேறு விஷயம். அதுவாச்சும் நடத்தலாம். பட் இவங்க அந்த பாணியில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க ஒரு செட்டப் பண்ணுறாங்க. இப்படி தான் நடந்துக்கணும், இப்படி உடை அணியணும். அதாவது அந்த விஜய் டிவி அவங்க ஒன்று உருவாக்கிட்டு அதன்படியே அது கொண்டு போகிற மாதிரி தான் அதை நீங்கள் பார்க்கணும். மற்றபடி வேறு எதுவும் பார்க்க முடியாது. இப்போ பிக் பாஸ் எப்படியோ ஒரு செட்டிங் தானே எல்லாமே. அந்த சண்டை போடுறது எல்லாமே செட்டிங் தான். செட்டிங் இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாம் எழுதிப்பட்டு நீ இப்படி இப்படி போய் சண்டை போடணும், நீ இப்படி இப்படி பேசு, நீ இப்படி இப்படி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தான் அது பிக் பாஸும் என்னென்னா அது மூலிமா வருமானம் என்னென்னா வியூவர்ஸ் நிறைய பார்ப்பாங்க, இன்கமிங் நல்லா வரும் அப்படின்றது அது ஒரு செட்டிங் தான் எல்லாமே. அதில் பார்த்தீங்கன்னா அதிகமாக போதை வஸ்துகள் பயன்படுத்தக்கூடிய நபர்களாக, அது ஆண் பெண் இருபாலருமே பார்த்தீங்கன்னா போதை வஸ்து பயன்படுத்தக்கூடிய நபர்களாக தான் அது அங்கே இருக்காங்க. அதுக்கு அவங்க அலோவ் பண்ணுறாங்க. ஏற்கனவே சுசித்ரான்ற ஒரு பெண் என்ட்ரி கொடுத்தது. அந்த பெண்ணு கூட எந்த பார்ட்டியில் போதை வஸ்து பயன்படுத்த முடியல, பிக் பாஸில் எல்லாத்தையும் போட்டு உடைச்சிது. அதை ஏன் கைது பண்ணி அதை ஏன் காவல்துறை நடவடிக்கை எடுத்து விசாரணை ஏன் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலை, அப்படியே விட்டாங்க இல்லையா? அப்போ இது எல்லாமே அதுக்குள்ளே அப்படி தான் நீங்கள் பார்க்கணும். போதை வஸ்துக்களை பயன்படுத்தி இப்படி ஆனால் அது பார்க்குற பொதுமக்கள் அதை சாதாரணமாக அவங்களும் அப்படி நடந்துக்கணும், இவங்க ஒரு இது செட் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி மக்களை நடந்துக்கணும்னு நினைக்கிறாங்க. இதெல்லாம் கார்பரேட்டினுடைய ஒரு சித்தாந்த கோட்பாட்டு கலாச்சாரத்தை அழிக்கக்கூடிய விஷயங்கள் தான் எல்லாமே. இப்போ அதில் 2 ஜட்ஜஸ் இருக்காங்க. ஒன்று ஓவியாவும், இன்னொன்று மாயாவும்.
இந்த 2 ஜட்ஜஸுமே ஒரு பையன் எஸ்எஸ் மியூசிக்கில் விஜேவா இருந்த பையன், அவன் வந்து இப்போ விஜேஎஸ்னாலே பொண்ணுங்களை தான் கேட்குறாங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னதுக்காக அவனை வந்து நீ பெண்களுக்கு எதிராக பேசுகிற, நீ கீழ்த்தரமாக பேசுகிற அப்படின்னு சொல்லி அவனோட நீ விஜே பண்ணு நான் பார்க்குறேன்னு சொல்லி அந்த விஜே பண்ணதை அசிங்கப்படுத்தி பண்ணுறாங்க. இது எப்படின்னு ஏற்றுக்க முடியுமா? இல்லை இப்போ அதாவது அந்த மாயான்றவங்க அவன் வந்து எல்ஜிபிடிக்யூன்னா என்னன்னு தெரியுங்களா? லெஸ்பியன், கெய், இப்படி அது ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒன்று, டிரான்ஸ்ஜெண்டர், இப்படி எல்ஜிபிடிக்யூன்றது அதாவது அது முழுக்க வந்து போதை வசதிகளுடைய ப்ரொமோஷனுக்காக உருவாக்கப்பட்டது. மேற்கிந்திய நாடுகளே கொஞ்சம் கொஞ்சமாக அதை முடிச்சுட்டு வந்துட்டான். இப்போ இங்கே வந்து அதிகமாக அது ஆயிடுச்சு. அது ஓப்பனாக தன்னை வந்து எல்ஜிபிடிக்யூவா அறிவிக்கணும்னு சொல்லிட்டு அதை வந்து நீதிமன்றத்தை வழக்கு தொடுக்கிறாங்க. அது சில அரசியல் கட்சிகள், காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அதை வரவேற்கிறாரு. அதேமாரி இங்கே தமிழ்நாட்டில் வந்து திமுக வரவேற்கிறது. ஆர்எஸ்எஸ் தலைவரும் எல்ஜிபிடிக்யூ அவங்களும் மனுஷன் தான் அப்படின்றாரு. என்ன மனுஷன் தான் என்ன புரியல எனக்கு. இப்போ மனுஷன் என்னன்னா ஒரு பெண்ணு கூட இருக்கணும்னு விரும்புது, சரி விரும்பிட்டு போட்டோம். ஒரு ஆண் கூட இருக்கணும்னு விரும்பிட்டு போட்டோம். இல்லை 2 பொண்ணு ஒரு ஆண் கூட இருக்கணும்னு நினைக்கிறாங்க, இருந்துட்டு போட்டோம். ஆனால் அதை வந்து எங்களுக்கு ரெகக்னைஸ் பண்ணுங்க, நாங்கள் இப்படியாப்பட்டவங்கன்னு சொல்லி நாங்கள் தெரிவுபடுத்தி இன்னும் நாங்கள் சேர்த்துக்குவோம் மக்களை எங்கள் கூட அப்படின்றது எவ்வளோ பெரிய அநியாய ஒரு கொடூர சித்தாந்தம் சொல்லு. அதுக்கு சில பேர் என்ன பண்ணுறாங்க, நடுநிலைவாதிகள் என்ன சொல்கிறாங்க, அது அவங்களுடைய உணர்வு சம்மந்தப்பட்ட விஷயம் தான். என்ன சொல்கிறாங்க, உணர்வு சம்மந்தப்பட்ட விஷயம், அதில் வந்து நம்ம எல்லாம் தலையிடக்கூடாது அப்படின்றாங்க. நாளைக்கு இதே உணர்வு சம்மந்தப்பட்ட விஷயம்னு சொல்லிட்டு அப்போ வந்து பொண்ணுக்கிட்ட உறவு கொள்ளணும்னு விரும்புகிறான், அதுக்கு நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்களா? இப்போ எல்ஜிபிடிக்யூலேயே அதுவும் வரும். வந்து என்ன பண்ணுவீங்க, சகோதரன் சகோதரிக்கிட்டே போகணும்னு சொல்லி விரும்புவோம், அதுவும் வரும். ஏன்னா அது இப்போ இது கூட வந்து இப்போ எங்கேயோ ஒன்று நடக்குது இருக்கா இல்லையா? அப்போ பொண்ணை கற்பழிச்சதோ, அண்ணன் தங்கச்சியோ இல்லை தங்கச்சி அண்ணனை நடந்துட்டு இருக்கு. இப்போ அதுக்கெல்லாம் தண்டனைக்கு உட்பட்ட குற்றன்றதுனால தான் அப்படியே போகுது. அப்போ அதுக்கு கூட நாளைக்கு ஒருத்தன் வந்து எனக்கு ரைஸ் கொடுங்கன்னு சொன்னால் கொடுத்துருவாங்களா? அப்போது ஒட்டுமொத்த இந்த கலாச்சாரத்தை சீரழிக்கக்கூடிய விஷயங்கள் புரியுதுங்களா? இப்போது திருநங்கை என்பது புராண காலத்திலேருந்து வந்தது, டிரான்ஸ்ஜெண்டர்ன்றது அது இப்போ புதுசு இல்லை. மற்றது லெஸ்பியன், கெய், இது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுக்க இப்போது வந்து இந்த போதை வசதிகளுக்காக உருவாக்குறதுக்காக எல்லாமே ட்ரக்ஸ் தான். ட்ரக்ஸு போடலன்னு சொன்னால் அவனுக்கு அப்படி ஒரு கீழ்த்தரமான எண்ணம் எவனுக்குமே வராதுங்க. இப்போது ஒரு பெண்ணு 4 பேர் கற்பழிச்சான்னு வருதா இல்லையா? இப்போ சமீபத்தில் கோயம்புத்தூர் அவனா இல்லை, அவன் கூட போதை இருந்தனால தான் அந்த கொடூர எண்ணம் போதும். அவனுக்கு போதை இல்லாமல் இருந்தால் அவன் பண்ணுவான். 4 பேரில் ஒருத்தனுக்காச்சும் மனசாட்சி இருக்கும், அநியாயண்டா அப்படின்னு ஒதுங்க பார்ப்பான். அப்போ அவனா இல்லாதபோது அவனை போதை தலைக்கு ஏறினால தான் அந்த கொடூர சிந்தனைக்கு ஆளாகிறான். புரியுதுங்களா? அப்போ இந்த எல்ஜிபிடிக்யூவே வந்து பார்த்தீங்கன்னா போதை வசதிகளை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு இது ஒரு விதமான ஒரு விளம்பரம் தான். அது போன்ற நபர் தான் அது இந்த இதில் வந்து ஜட்ஜு. அப்போ எப்படி நீதி கிடைக்கும்? அப்போ இவங்க என்ன கலாச்சாரத்தை கொண்டு போவாங்க நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். இவங்க என்ன இந்த பார்க்கக்கூடிய பெண்களுக்கோ இல்லை பார்க்கக்கூடிய மாணவர்களுக்கோ என்ன விதமான சிந்தனையை உருவாக்குவாங்க. பட் இதெல்லாம் வந்து தடுத்து நிறுத்தணும் அரசாங்கம். இங்கே இந்த அரசாங்கம் தடுத்து நிறுத்து. ஒரு சிந்தனையாளர் உட்கார்றாருன்னா அவர் வந்து ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பேசினார்னா மாணவர்கள் மாணவிகள் குடும்பங்கள் கேட்டுதுன்னு சொன்னால் அப்போ அவங்க வந்து நேர்வழி நடக்கிறதுக்கு உண்டான ஒரு வழிமுறை. இப்போ எத்தனையோ வந்து இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச்சுன்றாங்க இருக்கா இல்லைங்களா? அந்த மோட்டிவேஷன் ஸ்பீச்சை வந்து நம்ம கூட கேட்குறோம். ஏன்னு சொன்னால் நம்மளை அறியாமலே சில வார்த்தைகளை அவங்க பயன்படுத்தி பேசுகிறாங்க. அப்போ நமக்கு ஒரு சிந்தனை, நம்மக்கிட்ட தவறு இருந்தாலும் அதை திருத்திக்கணுன்ற எண்ணம் வருதா இல்லைங்களா? அப்போது இது போன்ற இப்போ இந்த விஜய் டிவியில் நடத்தக்கூடிய இந்த கலாச்சார சீரியலை பார்த்து யார் என்ன கற்றுக்கிட்டு அவன் என்ன நாசமாக போவான்னு யோசனை பண்ணி பாருங்க. அவங்க பொறுப்பு தரப்பு கொடுத்துட்றாங்களே, ஷோ போடும்போதே பொறுப்பு தரப்பு கொடுத்துட்றாங்க. பொறுப்பு தரப்பு கொடுத்துட்டீங்க, நீங்கள் எதோ ஒன்றும் வெளியிடலாமா? இப்போ நீங்கள் கூட தான் யூடியூப் வச்சுருக்கீங்க. இப்போ நாளைக்கு உங்களுக்கு கூட வந்து ரிவ்யூ அதிகமாகணும், நிறைய பேர் பார்க்கணும், நம்ம நல்லா காசு சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெண்ணு இல்லை இங்கேயே இன்னும் 2 பெண்களை உட்கார வச்சுக்கிட்டு என்ன வேணால் பேசலாமா? குறைஞ்சபட்சம் வந்து நமக்கு வந்து எல்லாருக்குமே வந்து நமக்கெல்லாம் வந்து ஒரு பொறுப்புணர்வு இருக்குது. நம்ம சம்பாதிக்கணும்னு சொன்னால் எத்தனையோ வழிகள் இருக்குது, அது வேறு விஷயம். அந்த பொறுப்புணர்வு உணர்ந்து தானே செயல்படணும். அப்போ ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வச்சுருக்கிறவன் நீ வந்து எப்படியோ நல்லா ஒரு ஹைலைட்டு உங்களுடைய இது பார்க்கணும் அப்படின்றதுக்காக எதை ஒன்றும் செய்கிறீங்க, அதுக்கு அரசாங்கம் அனுமதிக்குது, அதை மக்களும் வந்து எதுவும் தெரிய வைக்காமல் இருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய அநியாயம் இது சொல்லுங்கள். எத்தனையோ யூடியூப் வந்து அந்த பெண்ணு 2 பெண்ணு வச்சுட்டு அசிங்கமாக பேசுவாங்க. அவரே என்ன ஆச்சு, ஒரு குறிப்பிட்ட காலம் முடிஞ்சிச்சா இல்லையா? அந்த ஒரு பெண்ணை கூப்பிட்டு வந்து இன்னொரு பையனை கூப்பிட்டு அந்த ஓட்டேரி யாரோ ஒருத்தன் 2 பேரும் உட்கார வச்சு அசிங்கமாக பேசிக்கிட்டு இருக்கா இல்லைங்களா? இப்போ அதெல்லாம் வந்து மக்கள் வெறுத்துட்டாங்கல்ல, அப்படியே ஒதுங்கிட்டாங்க, வேறு வழி இல்லை, அவங்க ஒதுங்கினாங்க. ரியல் ஒன்
ரயிலோனில் நடந்து நான் கூட அவர் கத்துனேன். நானும் ரயிலோனில் போய் அரசியல் ரீதியாக பேசியிருக்கோம். ஏன் சார் இது போடுறீங்க, இது போடுறதுனால நாங்களே வரதுக்கு பயமாக இருக்குது. இப்போது நேச்சுரலாக பயப்பட வேண்டியதானே இருக்குது. அப்புறம் அவள் அவாய்ட் பண்ணிட்டேன்னு வைங்க. அப்போது குறைஞ்சபட்சம் ஒரு சோசியல் மீடியாவை வந்து நம்ம மக்களுக்கு ஒரு கருத்தை கொண்டு போகிறோன்னா குறைஞ்சபட்ச பொறுப்புணர்வு எல்லாருக்கும் இருக்கணும். நம்ம வீட்டில் இப்படி நடந்தால் ஏற்றுக்க முடியுமா? நம்ம மகள் இப்படி செஞ்சால் நம்மளால் ஏற்றுக்க முடியுமா? நம்ம மகன் இப்படி செஞ்சால் ஏற்றுக்க முடியுமா? இல்லை நம்ம சகோதரனை இப்படி செஞ்சால் நம்மளால் ஏற்றுக்க முடியும். அந்த பொறுப்புணர்வோடு செயல்படணும். விஜய் டிவிக்கு அந்த பொறுப்புணர்வு இல்லை. ஒரு பொண்ணு வந்து நைட்டி போட்டுட்டு அந்த ஷோக்கு வந்துடுறாங்க. அப்போது நைட்டி போட்டுட்டு உங்களுக்கு எந்தெந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லி இந்த ஜட்ஜஸ் கேட்குறாங்க. அவங்க வந்து வெளியில் அதே நைட்டி போட்டு இன்டர்வியூ கொடுக்குறாங்க. இப்போ ஜட்ஜஸ் வந்து என்ன மாதிரி நீங்கள் ட்ரெஸ் பண்ணுறீங்க, நான் நைட்டி போட்டதில் என்ன தப்புன்ற மாதிரி பேசுகிறாங்க. அங்கே நைட்டி மட்டும் இல்லை, அதெல்லாம் ஒரு கண்டென்ட் தான் அது. நாளைக்கு ஜட்டி பாடி போட்டு வந்து உட்கார வச்சு கூட வாய்ப்பு இருக்குன்றேன் நான். ஏன்னா அவங்க அதை அப்படி தான் எதிர்பார்க்குறாங்க. ஒரு வித்தியாசமாக கொடுக்கணும், ஒரு புதுமையாக கொடுக்கணும். நைட்டி என்பது கணவன் மனைவி இருக்கக்கூடிய அறையில் போட்டுக்கிற ஒரு உடையது. இதுதான் நைட்டின்னு இருக்கா இல்லைங்களா? தூங்கும்போது வீட்டில் கூட போட முடியாது. ஆனால் இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா வீட்டில் எப்போவுமே பெண்கள் இன்றைக்கி நைட்டியாக போட்டுருக்காங்க. அது போட்டு இப்போ கடைத்தெருக்கும் வர இறங்கிட்டாங்க. ஏன்னா இந்த நாதாரி இது போன்ற சீரியலை பார்த்தா என்ன ஆகும், கடைத்தெருக்கும் வர இறங்கிட்டாங்க. இப்போ கடைத்தெரு போகிற பொம்பளை வந்து இன்னமும் நாட்டு போட்டு வந்திருக்கேன்னு சொல்லி கேட்க முடியுமா? யாரால் கேட்க முடியாது. என் இஷ்டன்ட்டு போயிட்டே இருக்கும். இருக்கா இல்லைங்களா? ஏதோ ஒரு தண்ணி அடிச்சு நைட்டு போட்டு போனோன்னா அவன் ஏதோ ஒன்று பண்ணிட்டான்னா கற்பழிப்பு நடந்துச்சு, கன்றாவி நடந்துச்சுன்னு சொல்லி கூக்குன்னு கத்த மட்டும் தெரியும். அப்போ இது என்ன, நான் எப்படி வேணா இருந்துக்குவேன், நீ என்னை எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்கிறது தவறுன்ற. நான் சுதந்திரம் கொடுக்கணும் பெண்களுக்கு, இல்லைன்னு சொல்ல. அதுக்குன்னு சொல்லி இது போன்ற வந்து உங்களுடைய கவர்ச்சிகரமான அங்கங்கள்லாம் வந்து எல்லாரும் பார்க்கணும்னு சொல்லி நீங்கள் விரும்புகிறீங்கன்னா அப்போ எது ஒன்றா நடந்ததுன்னா அது யார் பொறுப்பு? அது எப்படி சமூகம் பொறுப்பாகும்? அப்படி தானே பார்ப்போம். உடைன்றது அவங்களோட உரிமை தானே. உரிமை தான். அதுக்குன்னு சொல்லிட்டு நீ ரூமுக்குள்ளே உன் கணவனுக்கு முன்னாடி போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை நீ வெளியே வந்து போட்டேன்னு அப்போ இது நைட்டி வந்து அறையில் போடுறது, இது வெளியில் வந்து நீங்கள் போடுறீங்க. அப்போ என்ன இது சோசியல் மீடியாவில் எல்லாமே போகுதா இல்லையா? உங்களுக்கு அது வந்து ஒரு சந்தோஷமாக இருக்கலாம். அதை பார்த்துட்டு எத்தனை பேர் ஏக்கத்தில் இருந்திருப்பான். உதாரணத்துக்கு சொல்கிறேன், இளைஞர்களுங்க அப்படி முடிஞ்சிச்சு வாழ்க்கை, டக்குன்னு மாறிடும். அவனுடைய மனசு மாறிச்சுன்னா அவன் என்ன நிலைக்கும் போகும். ஆனால் ஏன் போனான்ற கேள்வி தான் நம்ம கேட்குறோமே தவிர அந்த போகிறதுக்கு உண்டான வழியை ஏற்படுத்தியது யாருன்றதை நம்ம பார்க்கணும். அப்போது இந்த விஜய் டிவியில் தொடர்ந்து ஏற்கனவே நீங்கள் பாருங்கள், அந்த விஜய் டிவியே பாருங்கள், கஞ்சா பவுட்ரு இல்லாமல் ஒருத்தனும் பேச மாட்டான். நான் வேணால் அடித்து சொல்கிறேன், அந்த காமெடி முதல் கொண்டு நான் சொல்கிறேன். கஞ்சா பவுட்ரு எல்லாம். ஏன்னா எப்போவுமே பேசும்போது இப்போ நம்மலாம் பேசுகிறோம் பார்த்தீங்களா, சில விஷயங்கள் தடுமாறும் பேசும்போது. அவங்கள தடுமாறாமல் சரியாக வருது பார்த்தீங்களா. இதுக்கு எல்லாமே என்னென்னா அந்த ட்ரக்ஸ் அடிக்ட் தான். 19 அப்படி எல்லாரையுமே சொல்கிற தப்பு இல்லை. 19 பெரும்பாலும் அப்படி தான் இருக்காங்க. அந்த கண்டென்ட் ரைட்டர்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க அந்த அடிக்கிற ஜோக்கு, உடனே அதுக்கு பதில் அடிக்கிறது, பதில் பேசுறது, மாறி மாறி பேசி, இது எல்லாமே செட்டப்பாக இருந்தாலும் அது உடனே வந்து அவங்க பேசுகிற அளவுக்கு வந்து ஒரு உற்சாகமாக இருக்கும். அதுக்கு அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மாதிரி பயன்படுத்துகிறாங்க. இது நான் சொல்ல, அதான் அந்த சுசித்ரான்ற பெண்ணே சொல்லியிருக்கு. விஜயுடைய நிகழ்ச்சியிலேயே வந்து அபியும் கஞ்சா வந்து பயன்படுத்தப்பட்டதுன்னு சொல்லி ஓப்பனாக சொல்லியிருக்காங்களா இல்லை? சுசித்ரா ஸ்ரீஷா கூடவே தான் விஜய் இருப்பாருன்னு சொல்லி பேசியிருக்காங்களா இல்லையா? போட்டிக்கு வந்து உதயநிதியும் இருப்பாருன்னு சொல்லி எல்லாமே பேசியிருக்கேன் அந்த பொண்ணு. அது மீது ஏன் நடவடிக்கை? கடந்த ஆட்சி திமுகவும் நடவடிக்கை இல்லை, இப்போ தாவேக்கா வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டியதானே? எந்த பார்ட்டியில் எவ்வளோ கமலஹாசனுடைய பார்ட்டிக்கு பேசுது. ஆமாம். தனுஷ் ட்ரக்ஸ் அடிப்பான்னு சொல்லுதா இல்லையா? சிம்பு அடிப்பான், எல்லாரையும் கண்ண மணிக்கு பேசிட்டு இருக்காது. ஏன் நீங்கள் இது வரையும் வந்து அந்த பெண்ணை கூப்பிட்டு விசாரணை வழக்கு கொண்டு வந்து அந்த விசாரணையை ஏன் விரிவுபடுத்தலைன்றான் நான். இப்போ சினிமா துறையிலே அப்படி இருக்குன்னா சின்ன துறையில் எவ்வளோ இருக்குன்ற கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். அடுத்து செகண்ட் ஷோன்னு ஒரு நிகழ்ச்சின்னு அதே விஜய் டிவியில், அதாவது விவாகரத்தான ஆண்கள் பெண்களை செலக்ட் பண்ணி அவங்களுக்கு வந்து மாறி மாறி லவ் பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஷோ. 2வது வாய்ப்பு, 2வது வாழ்க்கை அப்படின்றாங்க. இல்லை, 2வது வாழ்க்கை என்பது அது அவர்களுக்கு உண்டான உரிமை, அது எந்த மாற்று கருத்தையும் இல்லை. ஏன்னு சொன்னால் இப்போ விதவை ஒரு பெண் வந்து கணவன் விட்டு போயிட்டாலோ இல்லை கணவன் இறந்துட்டாலோ காலம் முழுக்க அவளே நினச்சிட்டு வாழணுன்றதெல்லாம் அது மனித இனத்துக்கு எதிரானது அப்படின்னு நினைக்கிறோம் தான் நான். ஏன்னு சொன்னால் கணவன் இறந்துட்டாரோ இல்லை கணவன் விட்டுட்டு போயிட்டான். இப்போ ஒரு கால் கணவன் வந்து ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டவனா இருக்கான். இப்போ அவனுக்காக வந்து காலம் முழுக்க பெண் வந்து தன்னை இழந்துக்கணுமா? இல்லை. அது வந்து உடனே அவன் வந்து நம்ம அவனை விவாகரத்து பண்ணிட்டு இன்னொரு திருமணம் பண்ணுறது சிறந்தது தான். இல்லை இன்னொருத்த கொடூர சிந்தனையாக இருக்கான், சந்தேக பெருவழியாக இருக்கான்,
அல்லது மற்ற எல்லா விஷயத்தையும் கொடுவை அப்போ அவங்க கூட அப்படியே வாழணுன்றதெல்லாம் கல்யாணம் கனவு புல்லானாலும் புதுசேன் இது பழமொழிக்கோணும் நல்லா இருக்கும். ஆனால் அது இன்றைய சமூக சூழலுக்கு சரி வராது. அப்போ ஒரு பெண் வந்து தனக்கு விருப்பப்பட்ட கணவன் கூட வாழ்கிறா, இல்லை முடியலைன்னு சொன்னால் ஒதுங்கிட்டு இன்னொரு திருமணம் பண்ணுறது வந்து அது நம்ம அக்செப்ட் பண்ண வேண்டியதான். அது நம்ம வந்து மாற்று கருத்து இல்லை. அதேமாதிரி ஒரு ஆண் வந்து ஒரு செட்டே ஆகாத ஒரு பெண்ணு கூட காலம் முழுக்க அழுதுகிட்டே அவன் குடும்பம் நடத்தினான்னு சொன்னால் அவனால் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி அவனால் போக முடியாது இல்லையா. அப்போ அவன் வந்து விலகி அவன் வேறு திருமணம் பண்ணுறது அதுவும் அக்செப்ட் பண்ண வேண்டியதான், இல்லைன்னு சொல்ல. பட் அதை ஒரு நீங்கள் ஒரு ஷோவாக நடத்துறீங்கன்னா இதுதான் கொடுமை. இதை வந்து மோட்டிவேஷன் ஸ்பீச் அவனா பண்ணலாம். ஒரு டிவியாக இருக்குது, நீங்கள் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் மாரி ஒன்று கொண்டு வந்து நிறைய பேரை வச்சு பேச வைக்கலாம். அதாவது விதவை மறுமணம் என்பதோ, அதேமாதிரி மனைவியை விட்டு கணவன் சில பேர் வந்து அப்படியே பைத்திய மாதிரி வேணாம் கல்யாணம் அவ்வளோ ஒன்று இப்படி ஆச்சு ஒன்று இப்படி ஆச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும், அது வேறு விஷயம் இருக்கா இல்லைங்களா. ஒரு பெண்ணு கூட ஒரு ஆண் செட் ஆகாமல் இருக்கலாம், ஆமாம், அதே பெண்ணு இன்னொரு ஆண் கூட நல்லா செட் ஆகும், இயற்கை தான் அது, இருக்கா இல்லைங்களா. அப்போ இது போன்ற மோட்டிவேஷன் ஸ்பீச்சை வந்து இந்த இது போன்ற ஊடகங்கள் வந்து என்கரேஜ் பண்ணலாம். அதுக்குன்னு சொல்லி ஒரு 10 விதவை பெண்களும் கல்யாணமாகி புருஷனை விட்ட பெண்களும் ஒரு 10 பொண்டாட்டி விட்ட ஆண்களையும் வச்சுக்கிட்டு நீங்கள் பேரும் கூத்தடிங்கன்றதெல்லாம் என்ன விதமான விஷயம். ஆனால் இப்போ காதல் வந்து இயற்கையானது, அந்த இயற்கையாக 2 பேருக்குள்ளே ஒர்க் அவுட் ஆகிறத நாங்கள் அப்படியே படம் பிடிச்சி மக்களுக்கு காட்டுவோம். அது இயற்கையாகும்போது பிடிங்கன்ற இதை நீங்கள் செயற்கையாக கொண்டு வந்து சேர்க்குறீங்க இல்லையா. இப்போ அங்கே வந்து சேர்ந்தவங்க வந்து அப்படியே வாழ போகிறாங்களா, இல்லையே. ஏன்னா அங்கே வந்து அப்போ அங்கே இந்த மாதிரி நிகழ்வுக்கு போகக்கூடிய பெண்ணும் சரி ஆணும் சரி எப்படியாப்பட்டவங்க இருப்பான், டைம் பாஸ் போயிட்டு வரும். இப்போ சில ஏரியாக்கள் நடக்குது இல்லைங்களா, அது திருமணம் கடந்த உறவுல வாழ்கிறாங்க இல்லையா. நீதிமன்றம் கூட உத்தரவு கொடுத்துருக்குல்ல. எப்படி ஒன்று முன்னாடியெல்லாம் பார்த்தீங்க லாட்ஜ் வந்து ரைடு போவாங்க. ஆமாம், பொண்டாட்டி புருஷன் உண்மையிலே எங்கன்னா ஊருக்கு போயிட்டு லாட்ஜில் தங்கினாலும் பயப்படுவாங்க, போலீஸ் ரைடு வரும், தேவையில்லாமல் கேள்வியெல்லாம் கேட்பான், எதுக்கு அப்படின்ட்டு பார்ப்பான். இப்போ எந்த லாட்ஜிலும் ரைடு இருக்கா, ரைடே இல்லை. ஏன் சொன்னால் இப்போ தான் திருமணம் கடந்த காதலுக்கு வந்து உச்சநீதிமன்றம் உத்தரவு கொடுத்துருக்கு. ஆனால் இப்போ ரைடெல்லாம் இல்லை. எந்த லாட்ஜிலுமே வந்து நீங்கள் பொண்டாட்டியோட நீங்கள் எந்த பொண்ணு கூட இருந்தாலும் கேட்கக்கூடாது யாரும் போலீஸ். அதுவும் ஒரு தொழிலாக தான் நீங்கள் பார்க்கணுன்னு. இல்லை, அது விபச்சாரம் விடுங்க, அது விபச்சாரிகளை கொண்டு போய் இருக்குது. இன்றைக்கி எந்த பொண்ணும், அதாவது விபச்சாரன்றது வேற. இந்த ஓயோவை என்ன எதுக்காக ஆரம்பிச்சிருக்கான், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க ஹாட் சிட்டிலெல்லாம் அவனுடைய லாட்ஜ் இருக்குது. அங்கே இதுதான் வேலை. எவனும் ஒரிஜினல் பொண்டாட்டியோட வரதில்லை, எந்த பெண்ணும் ஒரிஜினல் புருஷன் கூட வரதில்லை. என்ன சொல்லுவீங்க நீங்கள்? அது அவங்கவுங்க தனிப்பட்ட விஷயம், அவ்வளோதான். அவங்க கரெக்டு. அந்த ஓயோ மாரி நான் வந்து வீடியோவாக காட்டுவேன் அப்படின்னு சொல்கிறது என்ன வகையில் நீங்கள் சொன்னி தனிப்பட்ட நாதாரி ஏதோ சில பேர் இருக்காங்க, போதான் செய்வாங்க, போய் தொலைக்கிட்டோம் அப்படின்னு விட்டு போயிட்டே இருக்கலாம். அது ஏதோ லாட்ஜில் எங்கள் ரூமுக்கு நடக்குது. இதை நாங்கள் வந்து வீடியோ கேமரா வச்சு எல்லாரையும் நாங்கள் காட்டுவோன்றது கலாச்சார சீரழிவு இல்லாமல் என்ன. அப்போது இது முழுக்க ஒன்று ட்ரக்ஸு, இன்னொன்று கலாச்சார சீரழிவு. ஏன்னா கலாச்சார சீரழிவு பண்பாட்டு சீரழிவு எந்த இதில் ஏற்படுதோ அங்கே வந்து போராட்ட சிந்தனைன்றது மழுங்கிடும். அப்போ போராட்ட சிந்தனை மழுங்கிச்சின்னா நாளைக்கு வந்து எது வேணாலும் நடக்கலாம். நீங்கள் எல்லாம் புழு பூச்சி மாரி இருங்கன்னு மனுஷனை ஏதாவது உத்தரவு போட்டாலும் அவன் என்ன பண்ணுவான்னு சொன்னால் இந்த புழு பூச்சி மாரி வாழ்வோம், முடிஞ்ச அளவுக்கு எதோ சாப்பிடுவோம், முடிஞ்ச அளவுக்கு எப்படியோ சுற்றுவோம், முடிஞ்ச அளவுக்கு நம்ம செத்து போயிடுவோம். இது வந்து முழுக்க பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எலிமினாட்டிகளுடைய சித்தாந்தம். இப்போ தமிழ்நாட்டிலே என்ன ஆயிடுச்சு, நாமெல்லாம் வந்து எத்தனையோ அரசியல் பேசியிருக்கேன், சீமான் பேசியிருக்கேன், இவ்வளோ அரசியல், வேல்முருகன் பேசியிருக்காரு. இப்போ யார் திடீர்னு யார் விஜய் ஏதாவது அரசியல் இருக்கா? சினிமா டிக்கெட் விற்றவன்லாம் வந்து எம்எல்ஏ ஆகிட்டான், பிளாக் டிக்கெட் விற்றவன்லாம் வந்து அமைச்சர் ஆகிட்டான். இன்றைக்கி சட்டமன்றமாக நடக்குதா சொல்லுங்கள். இதெல்லாம் வந்து கார்பரேட்டுகளுடைய உருவாக்கம்ன்றேன் நான். அங்கே இன்னும் டான்ஸ் மட்டும்தான் ஆடல, மற்றதெல்லாம் நடந்துச்சு. நிறைய கருத்துக்கள் பேசுகிறாங்க, இடையில கொஞ்சம் ஏதாவது கருத்துக்களை சொல்லுங்கள். இப்போ நேற்று பாருங்கள், இப்போ கரண்ட்டு பில்லு இன்றைக்கி எவ்வளோ அவசியமாக ஏறி இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க தெரியும், மோசமாக ஏற்றிருக்காங்க. அதை பற்றி வந்து செந்தில் பாலாஜி கேள்வியை எழுப்புறாப்புல. உடனே வந்து மின்சாரத்துறை அமைச்சர் சிடி நிர்மல்குமார் என்ன பேசுகிறாப்புல, கரூர் கம்பெனின்ட்டு சாரி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றுறாரு. உடனே உதயநிதி ஸ்டாலின் என்ன சொல்கிறாப்புல, சங்கி சாரின்றாப்புல. உடனே கக்கூசுன்றாப்புல. எங்கள் கக்கூசு போயிட்டாங்க. நான் கேட்குறேன், கக்கூசுக்குன்னு எதனா ஒரு துறை ஒதுக்கி இருக்காங்க? கக்கூசுகளில் யார் எவ்வளோ போகிறாங்கன்றது ஒரு அமைச்சரையில் ஒரு துறை இருக்கா? அப்போ இது சட்டமன்றமா? இது நல்லது பேசுகிறாங்கன்றீங்க. அப்போ நல்ல கேள்விக்கு பதில் வந்து தான் வரல பாருங்கள், எப்படி அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அது தமிழ்நாட்டு மக்களுடைய முக்கிய ஒரு நாடு பிரச்சனை அது இன்னைக்கு. விஜய் டிவியும் சட்டமன்றத்தையும் ஒன்றா பார்க்குறது எப்படி? இல்லை, இப்படி தான் இருக்குது. விஜய் டிவியும் சட்டமன்றமும் எல்லாமே இப்படி நெரேட்டிவை உருவாக்குறாங்க பாருங்கள். இப்படி தான் இருக்கணுன்றாங்க. நீ எந்த சிந்தனையும் இருக்கக்கூடாது.
இன்னும் கொஞ்ச நாள் போய் இப்போ ஆரம்பத்தில் நீங்கள் வந்து கையில் காசு வைக்காதீங்க, எல்லாம் பேங்க் பரிவர்த்தனையே பண்ணுங்க, அதில் உங்களுக்கு லாபம் இருக்குன்னு சொன்னாங்க. இன்றைக்கி ஒரு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு இவ்வளோ தடவை தான் நீங்கள் பேங்க்லேருந்து காசை எடுக்க முடியும், அதுக்கு மீறி எடுத்தீங்கன்னா ஜிஎஸ்டி இவ்வளோ கட்டணுன்றான். அப்போது உங்களை அடிக்ட் ஆக்கிட்டான். அதை காசு கையில் வைக்காமல் உங்களை வந்து வங்கி பரிவர்த்தனை முறையே செய்யணுன்ட்டு உங்களை அடிக்ட் ஆக்கிட்டு இப்போ உங்கள் காசை எப்படி கொள்ள அடிக்கிறானுங்க பாருங்கள். என் காசு வங்கியில் இருக்குது, நான் எப்போ நினைச்சாலும் எடுக்கலாம் இதுதான முறை. ஆனால் 3 முறைக்கு மேலே எடுக்கக்கூடாதுன்றான் இப்போ ஸ்டேட் பேங்க் நேற்று சொல்லியிருக்கான். அப்போது நம்மளை எப்படி அடிக்ட் ஆக்கிட்டு நம்மளை என்ன பண்ணுறான், இன்றைக்கி வந்து அவன் நம்மளை சொல்கிறான். என் காசு எடுக்கிறதுக்கு நான் எங்க ஜிஎஸ்டி கொடுக்கணும், எனக்கு எவ்வளோ காசு இருக்கோ அதுக்கு உண்டான நான் வருமான வரி கட்டுறேன், அது வேறு விஷயம். இவன் என்ன சொல்கிறான், நீங்கள் 3 முறைக்கு மேலே எடுத்தீங்கன்னா நீ ஜிஎஸ்டி கட்டியே ஆகணுன்றான். நீங்கள் அப்போது நம்மளை ஒரு அதாவது அந்த விஷயத்தில் அடிக்ட் ஆகிட்டு தான் அதுக்கப்புறம் அப்படி சொல்கிறான் பாரு. இப்போ இது எல்லாமே இதில் உள்ளடக்கம். இப்போ விஜய் டிவி இது எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் முழுக்க கலாச்சார பண்பாட்டு சீரழிவு மட்டும் இல்லாமல் சிந்தனையற்ற மக்களாக உருவாக்கணும். சிந்தனை இருந்தால் போராடுவோம். அதுவும் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா தென் மாநிலங்கள் வந்து ரொம்ப விஷயங்களுக்கு இப்போ மீத்தேனுக்காக போராடின ஒரு குரூப் யாருன்னா அது தமிழ்நாடு தான். இருக்கா இல்லையா? ஸ்டெர்லைட்டுக்கு எதிர்த்து போராடினது யார்? தமிழ்நாடு தான். இப்போ இந்த கடலூரில் இருக்கக்கூடிய இதுக்கு எதிர்த்து போராடுறது யார்? நம்ம தமிழ் எல்லாமே. அப்போ இந்த போராட்ட சிந்தனைகளை முழுக்க ஒழிக்கிறோம். இதுதான் இவங்களுடைய இந்த கார்பரேட்டுடைய இது. அதுக்கு தான் விஜய் போன்ற ஆட்களை வந்து கொண்டு வந்து ப்ரொமோட் பண்ணி முதல்வராக ஆகிட்டாங்க. சரி, நிறைய கருத்துக்கள் பேசியிருக்கோம், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்ப்போம். உங்கள் நேரத்துக்கு பதிலுக்கும் ரொம்ப நன்றி.